இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் கோல்டு சில்வர் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வாங்குறது தான் எப்போதுமே நல்லது. நம்ம இப்போ நடுவில் கோல்டு பற்றி பேசும்போது சில்வர் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா சில்வர் இப்போ தான் ஒரு 1-2 வருஷமாக நிறைய பேர் வாங்குறாங்க. நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அப்படின்னும் போது எப்போத்துலேருந்தோ சில்வர்லாம் வாங்க ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. ஆமாம், அது கண்டிப்பாக. சில்வர் நான் வந்து இப்பவுமே பார்த்தீங்கன்னா சில்வர் வேலை பெருசாக மாற்றம் இல்லை. ஆமாம் ஆமாம் 245 இருக்குது. அது பீக்குன்னு பார்த்தா 300. அது பெருசாக வந்து வாலட்டைல் வந்து காமிக்காது. எப்போ காட்டும்னா மேம் இது சொல்லணும்னா சொல்லலாம். சில்வர் உங்களுக்கு எத்தனை மடங்கு ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுத்துருக்கு மேம் உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில்? சில்வர் ஒரு 500 மடங்குக்கு மேலே கொடுத்துருக்கும்ப்பா. இந்த ஃபோன் மூலமாக வாங்குறது அந்த மாதிரி கோல்டெல்லாம் போகக்கூடாது. அது வந்து ஈஸியாக இருக்குன்ட்டு அதை போய் பண்ணுறீங்க. அது வந்து லீகலாக அப்ரூவல் கிடையாது. ஏன்னா அந்த ஆப்பே ஒரிஜினலாக இருக்காது. தங்கத்துக்கு நிகரான மதிப்பை சில்வர் பேர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன குங்குமச்சிமல் 10,000 ரூபா சொல்கிறாங்கம்மா. நம்ம சர்வசாதாரணமாக கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். இப்போ Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மேம் அடுத்த விஷயம், ஏன்னா எங்களுக்கு நிறைய கோல்டு வாங்குறதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக நீங்களும் கோல்டு சேர்த்துருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ கோல்டு மேம் சேர்த்தீங்க? இஃப் அட் ஆல் உங்களுக்கு ஓகேனா ஷேர் பண்ணல. எவ்வளோ கோல்டு சேர்த்தீங்க? உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? இப்போ எவ்வளோ மேம் இருக்கும் உங்களுக்கு? அப்புறம் என்கிட்ட அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கும்? ஒரு 50 பவுன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னுடைய தாயார் கொடுத்தது தான். எங்கள் அம்மா எனக்கு கிஃப்டாக கொடுத்தது தான். எனக்கும் கொடுத்தாங்க, என் தங்கைக்கும் கொடுத்தாங்க. ஸோ அந்த காலத்தில் எங்களுக்கு மேரேஜ் பண்ணும்போது அதுவும் யாரும் கேட்டதில்லை. எங்கள் அம்மாவாக போட்டது, பொன் குழந்தைங்கள் நீங்கள் வெளில போகும்போது போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமாக பெரிய இல்லை. இப்போ கூட என் பையன் வேலைக்கு போயிட்டாரு. அவர்கிட்ட போய் முதல் மாதம் சம்பளத்தில் இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் சம்பளத்தில் ஒரு நகை வாங்கினா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு டிஜிட்டல் ஃபினான்ஸ் தெரியாத சமயத்தில் அவருடைய சம்பளம் வந்துச்சு அப்படின்னா, அவருக்கு போனஸ் வந்துச்சு அப்படின்னா நகையாக வாங்கிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. எப்போது எனக்கு டிஜிட்டல் ஃபினான்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சோ அப்போலேருந்து நான் கோல்டாக வாங்காமல் ETF மாதம் நான் வாங்குற டைப் ஆகிட்டேன். அதனால் எனக்கு மாதம் சீட்டு போடுறதுக்கு எனக்கு வைக்கிறதுக்குலாம் கூட டைம் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டு நான் என்னோடய டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்கும் போது கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம ETF பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ETF ஆகவும் அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய வந்துருச்சு. ஸோ அதில் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நான் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பம், அதுவும் 50க்கும் குறைவாகத்தான் இருக்கும். அதாவது நிறைய செட்டாலாம் வச்சுக்க மாட்டேன். நேர்கள் பார்த்துருந்தாலும் தெரியும், ஒரே மாதிரி தான் இருப்பேன். ஸோ வீடு எனக்கு வந்து நிறைய ஆபரணங்களையும் பெரிய பெரிய நிறைய காசு மாலை அந்த மாதிரிலாம் போட்டுக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நான் பெருசாக பார்த்தது இல்லை, அதுலேயும் ஃபிசிக்கல் கோல்டை. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நான் டிஜிட்டல் கோல்டு சைடு மாறிக்கிட்டேன். சில்வரும் அதே மாதிரி தான். சில்வர் பெரிய பெரிய சில்வர் பாத்திரங்கள் அப்படிலாம் அதிகபட்சம் போனால் ஒரே ஒரு விளக்கு இருக்கும். அதுவும் கொஞ்ச நாளே கருப்பாக இருந்தால் அதனால பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் சில்வர் ETF இப்போ தான் ஆரம்பித்தாங்க, ஒரு 5-6 வருஷம் தான் ஆகுது. ஸோ சில்வர் ETF சைடு மாறிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் ஃபினான்ஸ் தெரியும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் கோல்டு சில்வர் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா இந்த டிஜிட்டல் முறையில் வாங்குறது தான் எப்போதுமே நல்லது. நான் ஃபிசிக்கல் முறையில் வாங்குறேன்னா எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் சரி, நமக்கு போட்டுக்கிற அளவுக்கு எதுவும் இப்போல்லாம் பெரிய பெரிய லெவலில் நம்ம ரொம்ப லென்த்தியாகவும் ரொம்ப தடிமனாகவும் போட விரும்புறது இல்லை. அதுவும் மட்டும் இல்லை, அது பாதுகாப்பும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வெளில போகும்போது போட்டு போக முடியுமா? பயமாக இருக்குதுமா. ஸோ என்னுடைய நகைகள் இப்போ போட்டு என்னால் வெளில போக முடியாது. நான் தனியாக பஸ்ஸு ட்ரெயின்லலாம் போக மாட்டேன். இந்த நகைகளுக்கே பயமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு தேவையான நகைகளை மட்டும் வாங்கிக்கோங்க. லாக்கரில் போய் வச்சு அது உறங்கி கொண்டு இருப்பதை விட அதை வந்து ஆக்கப்பூர்வமான முறையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கியிருக்கேன்னா ஆக்கப்பூர்வமான முறையில் பாருங்கள். எனக்கு அது தெரியாது அப்படின்னா நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஃபிசிக்கல் கோல்டை மாறி வாங்குறதுனால அது உங்களுக்கும் பெரிய லெவலில் ஒரு லாபத்தை கொடுக்க போகிறது இல்லை. ஒரு காலகட்டத்துக்கு மேலே பெரிய சந்தோஷமும் நகைகளை போடுவதால வராது. ஒரு சின்ன வயசில் இருக்க சந்தோஷம் பெரிய வயசில் அவ்வளோ நகைகளை போட்டு போகிற சந்தோஷமும் வராது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸான பொருளாக தான் அது மாறப்படுது. ஸோ அதனால் என்னை பொறுத்த மாதிரிலையும் ஃபிசிக்கல் கோல்டுக்கு நான் வந்து குறைச்சி ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 2020 நான் வந்து நகைகள் வாங்குவதை தவிர்த்துட்டேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய அம்மா கொடுத்த நகைகள் தான். மற்றபடி ஏதாவது கிஃப்ட்டு ஏதாவது வர நகைகள் தான். அதை தவிர புதுசாக போய் கடையில் போய் வாங்கணுங்கிற ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு இருந்ததில்லை. இந்த டிஜிட்டல் ஃபினான்ஸ் பார்த்ததுனாலையோ என்னமோ நினைக்கிறேன். நம்ம இப்போ நடுவில் கோல்டு பற்றி பேசும்போது சில்வர் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா சில்வர் இப்போ தான் ஒரு 1-2 வருஷமாக நிறைய பேர் வாங்குறாங்க. நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அப்படின்னும் போது எப்போத்துலேருந்தோ சில்வர்லாம் வாங்க ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது
ஒரு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு ஆமா சொல்லலாம் ஆமாம்மா, அது கண்டிப்பா. சில்வர் நான் வந்து நினைத்ததை விட அதிகம். கோல்டுங்கிறது எப்போதுமே நல்ல ஒரு அபிப்பிராயம், அது ஏறிக்கொண்டே இருக்கக்கூடியது தான். நம்மளுடைய பாட்டி காலத்துலேருந்து பார்த்த விஷயம் தான். ஆனால் சில்வருக்கு வந்த வாழ்வு அப்படிங்கிற மாதிரி திடீர்னு இந்த 5 வருஷத்துல தான் சில்வர் இந்த அளவு பூம். இல்லாட்டினா சில்வர் இந்த அளவுக்குலாம் ஏறியே வராது. கோல்டு ஏறினாலும் கொஞ்சமாக ஏறி இருப்பாங்க. இப்பவுமே பார்த்தீங்கன்னா சில்வர் விலை பெருசாக மாற்றம் இல்லை. ஆமா ஆமா 245 இருக்கு. அதுல பீக்குன்னு பார்த்தா 300, 245 தான் நிக்குது பாருங்க. அது பெருசா வந்து வாலட்டைல் வந்து காமிக்காது. எப்ப காட்டும்னா இண்டஸ்ட்ரியில அடி வாங்கும் போது தான் அது வாலட்டைலே காட்டும். இண்டஸ்ட்ரியில பிரச்சனை ஆகுதுன்னா. ஆனா சில்வரை பொறுத்த மட்டும் இந்த 5 வருஷம் ரேலிக்கு காரணமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். அந்த பேட்டரியில அது தேவைப்படுது. என்னை பொறுத்த மட்டும் சில்வர் இன்னும் கண்டிப்பாகவே ஏறுமா. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு தான் அதிகமான பாருங்க. டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் உபயோகப்படுத்த வண்டிகளே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே எங்கே வருவாங்க? அந்த எலக்ட்ரிக் பேட்டரி, லித்தியம் பேட்டரிக்கு என்ன தேவைப்படுது? கணிசமான அளவுக்கு தேவைப்படுறதுனால சில்வர் உபயோகம் இருக்குது. சில்வர் வெட்டி எடுக்கக்கூடிய உலோகமும் கிடையாது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது டிமாண்ட் எக்கச்சக்கமாக வரும். அதனால சில்வர்லாம் இறங்கும்போது வாங்கி வச்சுக்கிறது நல்லதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். தங்கத்துக்கு நிகரான மதிப்பை சில்வர் பெரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது உண்மையிலே ஜாக்பாட் தான். இப்போ வீட்டில் அவங்களே சொல்கிறாங்க, தேடி தேடி எடுக்கிறாங்க எல்லாருமே. அந்த குங்குமச்சிமல் எங்கே போச்சு? ஏன்னா ஒரு சின்ன குங்குமச்சிமல் 10,000 ரூபா சொல்கிறாங்கம்மா. நம்ம சர்வசாதாரணமாக கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். இப்போ கிஃப்ட் வாங்கி கொடுக்க கூட போய் கேள்வி கேட்டால் 10,000 இந்த ரூண்டா அப்படின்னு. ஆமாம் 10,000 தான் அப்படிங்கிறாங்க. ஸோ மக்கள் வீட்டில் வச்சுருந்த குங்குமச்சிமல்லாம் தேடி தேடி பத்திரமா ஆக்குறாங்க. அந்த அளவுக்கு சில்வருக்கு வந்த வாழ்வு அப்படிங்கிறது. ஸோ என்னை பொறுத்த மட்டும் தங்கம் வெள்ளிங்கிறது அது ஜொலிஜொலிப்பு, மினுமினுப்பு, அதோடைய அந்த ரேட்டு அப்படிங்கிறது எப்போதுமே அதுக்கு உண்டு. ஏன்னா இன்ஃப்ளேஷனுக்கு எதிரான ஒரு பொருள்னா அதுதான் மெயின். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால இந்த ஏற்ற இறக்கங்கள் என்பது சாதாரணமானது தான். ஸோ இறக்கத்தில் கிடைக்கும் போது வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. ஏற்றத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பணத்தேவை இருந்தால் ப்ளச் பண்ணிக்கோங்களே தவிர அதை விட்டு வெளில வராதிங்க. ஏன்னா இது எப்போதுமே தங்கம் வெள்ளிங்கிறது ஒரு டிமாண்டபிள்னா அது வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு உலோகம். அதுக்கு எவ்வளோ தான் வெட்டி எடுப்பீங்க? ஒரு லெவலுக்கு மேலே கிடைக்காம போயிடுச்சுன்னா. ஸோ அதனால் அரிதான பொருள் சொல்கிறோமே, யுரேனியம் மாதிரி அது கூட ஒரு இன்னும் 50 வருஷம் கழிச்சு அரிதான பொருளாக கூட ஆகிடலாம் இல்லையா? ஏன்னா இது கிடைக்காது. இது ஒன்றும் செயற்கை முறையில் உருவாக்கவும் முடியாது. ஸோ அதனால் இருக்கிறத சேர்த்து வச்சுக்கக்கூடிய தங்கம் அப்படிங்கிறதும் வெள்ளியுங்கிறது அதோடைய மதிப்பும் மரியாதையும் எப்போதுமே உண்டு. ஸோ இந்த முறை வந்து கொஞ்சம் இறங்கிட்டு இருக்குதா, சந்தோஷமாக வாங்க முயற்சி பண்ணுங்கள். ஏறும்போது உங்களுக்கு முடிஞ்சால் டிஜிட்டல் ஃபினான்ஸில் விற்கிறவங்களை வாங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஏறும்போது விற்றுட்டேமா, இப்போ இறங்கும்போது வாங்கிக்கிறேன். எனக்கு எந்த விதமான மேக்கிங் சார்ஜு, வேஸ்டேஜ் இதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது. நான் ஒன்லி லாபத்தை மட்டும்தான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன். அதனால தான் சொன்னேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது டிஜிட்டல் ஃபினான்ஸ் பெஸ்ட்டு. ஃபிசிக்கலாக பண்ணுறவங்க தேவைக்கேற்ப வாங்கிக்கோங்க. மற்ற இதுக்கும் வாங்க. எல்லாத்துலேயுமே டிஜிட்டல் யூஸ் பண்ணுறீங்க. வீட்டில் மிக்ஸி இல்லாத வீடு கிடையாது, கிரைண்டர் இல்லாத வீடு கிடையாது, மொபைல் இல்லாத வீடு கிடையாது, ஆண்ட்ராய்டு மொபைல். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஊர் பக்கமெல்லாம் சோலாரே போட்டுட்ருக்காங்கம்மா. சோலார் மூலமாக தான் எலக்ட்ரிசிட்டியே வருதுங்கிறாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் டிஜிட்டலை யோசிக்கிற நீங்கள் இன்னும் ஃபிசிக்கல் கோல்லே இருக்கீங்க. வெளில வாங்க. இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள், கோல்டில் பண்ணுங்கள். உங்கள் ஆர்வத்தை அதில் காட்டுங்க. அதை விட்டு போய் அடிமடி வாங்குறதும், அதை ரீசேல் பண்ணுறதும், அதை திருப்பி உருவாக்குறதும் உங்களுக்கு அனாவசியமான அலைச்சல் மட்டும் இல்லை, பெரிய லெவலில் ப்ராஃபிட்டும் வராது. மேம் இது சொல்லணும்னா சொல்லலாம், சில்வர் உங்களுக்கு எத்தனை மடங்கு ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுத்துருக்கு மேம் உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில்? சில்வர் ஒரு 500 மடங்குக்கு மேலே கொடுத்துருக்கோம். அவ்வளவு கொடுத்துருக்கோம். என்னன்னா தான் சொன்னேன், அதெல்லாம் ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்கின ETF 250 ரூபான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் ஏறவே இல்லை. வாங்கினது இது வாங்க சும்மாவே இருந்துக்கலாம் போட்டிருக்கு. ஏறவே இல்லாத ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா 600 ரூபா லாபம் காட்டும். அப்படி இருக்குது. இது நம்ம வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கோம், பொறுமையாக பண்ணிகிட்ருக்கோம். நான் அது ஒரு வேலையாகவே சீட்டு கட்டினா என்ன பண்ணுவோம், நம்ம மாதம் 1000 ரூபா கட்டுற மாதிரி அந்த மாதிரி நான் கட்டிகிட்டு இருந்தேனே தவிர அதோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த 5 வருடம் முடிவில் இப்போ காத்திருந்ததுக்கு நல்ல பலனே கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த பீக்கில் இருந்துச்சுல பார்த்தீங்களாம்மா 300 ரூபா இருக்கும்போது அங்கே நான் இப்போ புக்கிங் பண்ணியிருக்கேன். வெயிட்டிங் ஃபார் ETF பொறுத்த மட்டும் 214 ரூபா போயிட்டுருக்கு. எப்போ 200 ரூபா வரும்னு காத்துட்ருக்கு. 200 ரூபா வரும்போது மறுபடியும் என்ன பண்ணுறது, திருப்பி போய் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ டிஜிட்டல் ஃபினான்ஸ் வரவங்க எப்படி ஷேர்ஸ் வாங்கி விற்கிறோமோ அதே மாதிரி இதையும் நாங்கள் ETF பண்ணிக்குவோம். அதனால தான் இது மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க, ETF கொண்டு வந்தாங்க. மக்கள் ஃபிசிக்கல்லே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நிறைய அவேர்னஸ் நீங்களும் க்ரியேட் பண்ணுங்கள், நம்ம மக்களும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை. மேம் லாஸ்ட்லி இந்த கொஸ்டினோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எங்கேயாவது நம்ம வெளியெல்லாம் போகிறோம் அப்படின்னா ஒரு சில பேர் நிறைய இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு வருவாங்க. ரீல்ஸில் கூட கிலோ கணக்கிலலாம் போட்டிருப்பாங்க.
அவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுனா அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு இந்த திருகாணியும் அந்த ஒரு ஹூக் இருந்துச்சுன்னா என் கடன் அடைச்சிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸாக இருக்கும். இப்போ வந்து எங்களுக்கு தங்கம் நிறைய வாங்கி சேர்க்கணும், இவ்வளோ தங்கம் வாங்கணும், பட் அது வாங்குற அந்த சிரமமே எங்களுக்கு தெரியக்கூடாது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு 3 டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? முதல்ல வந்து இந்த மாதிரி காடியாக போட்டுறவங்களை பார்த்தெல்லாம் இது பண்ணிக்காதீங்க, சரிங்களா? அதெல்லாம் இவ்வளவு தான் தங்கம் இருந்தாலுமே பராமரிக்கிறது, அதை பாதுகாப்புறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ இல்லாத தங்கத்தை நினைத்து கவலைப்படுறது, அதுக்காகலாம் கஷ்டப்படுறதுலாம் இல்லாமல் தங்கம் வாங்க முடியல இருக்கவே இருக்குது, வெள்ளி வாங்குமா. இப்போல்லாம் வெள்ளி தாராளமாக வாங்கலாமே. 13,000 கொடுத்து கிராம் கொடுத்து வாங்க முடியலையா, சில்வர் பாராக வாங்குங்க. காயின்ஸு சில்வரும் கிடைக்குது, சில்வர் காயின் கிடைக்குது, சில்வர் பார். போய் குங்குமச்சிமலையும் இதையும் வாங்காதீங்க, விளக்குகளையும் வாங்காதீங்க. அதை நீங்கள் திருப்பி ரீசேல் பண்ணும்போது இதே பிரச்சனை தான் அங்கேயும் நடக்கும். ஸோ அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நான் வாங்கணும் அப்படின்னா சின்ன சின்னதாக அவனுக்கு வாங்க தெரியாது. டிஜிட்டல் ஃபினான்ஸ் தெரியாது அப்படிங்கிறவங்க போய் காயின்ஸாவோ இல்லை பிஸ்கட்ஸாவோ வாங்கி வச்சுக்கோங்க, அது ஒரு வகை. எனக்கு டிஜிட்டல் ஃபினான்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். நிறைய கோல்டு பீஸு சில்வர் பீஸுனே இருக்கும். 1 மில்லிகிராம் 1 கிராம் சில்வர் வாங்கலாம். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக 214 ரூபா கொடுத்தீங்கன்னா 1 கிராம் நீங்கள் சில்வர் வாங்குற மாதிரி தான் அர்த்தம் அது. ஸோ சில்வர் ரேட் ஏறும்போது இதுவும் ஏறும், இது வந்து இறங்கிட்டு ஒன்றும் போகாது. ஸோ சின்ன சின்ன லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே டிமெட் வச்சுருக்கீங்களா, அது வந்து க்ளோஸ் ஆக போகுதா, இல்லை பண்ணவே இல்லையா, திருப்பி ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள்ட்ட மொபைல்லேயே அது பண்ணிக்கலாம். ஒரே ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி உள்ளே வருது எப்படி ஏறுதுன்னு 1 மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சொல்லவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பண்ணிடுவீங்க. அக்கௌண்ட்ஸ் டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. இல்லை அதுவும் என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்ட் நான் பண்ணிகிட்ருக்கேன், அது எனக்கு தெரியும், நான் மியூச்சுவல் ஃபண்டில் ஏற்கனவே ஃபண்டெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஃபண்டு போட்டிருக்கீங்களா, அந்த ஃபண்டு பேர் கூட தெரியாமல் ஃபண்டு போடுறாங்கம்மா, சரிங்களா? என்ன வச்சுருக்கீங்க, உங்கள் ஃபண்டு பேருன்னு கேட்டால் சுத்தமாக தெரில, தடவுறாங்க மொபைலில் போயிட்டு. ஸோ என்ன ஃபண்டில் போட்டிருக்கோன்னு முதல்ல நீங்கள் எந்த ஃபண்டு போட்டிங்களோ அந்த ஏஜென்ட் மூலமாக கேளுங்க. நீங்கள் அந்த மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் ஃபண்டு அப்படிலாம் அது பெயரே இருக்கும். அந்த மாதிரி ஃபண்டு ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த ஃபண்டு ஒன்று சேரட்டுமே, அதில் நீங்கள் 500 ரூபா 1000 ரூபா கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சிப்பில் போடலாம். ஸோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு முறையில் போடுங்க. ஆனால் இந்த ஃபோன் மூலமாக வாங்குறது அந்த மாதிரி கோல்டெல்லாம் போகக்கூடாது. அது வந்து ஈஸியாக இருக்குன்ட்டு அதை போய் பண்ணுறீங்க, அது வந்து லீகலாக அப்ரூவல் கிடையாது. ஃபோன்பே மூலமாக வாங்குறேன் வைக்கிறேன், நான் கொடுக்குற ஆடு, இன்ஸ்டாகிராமில் வர்ற ஆடு, இதெல்லாம் பார்த்து நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஆப்பே ஒரிஜினலாக இருக்காது. ஸோ முதல்ல நீங்கள் போடுற பணம் ஒரிஜினலாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆப்பில் போய் பணத்தை கட்டிட்டு வந்துருச்சுன்னு நினச்சிட்டே இருந்து அப்புறம் 6 மாதம் கழிச்சு அங்கே ஜீரோ காமிச்சா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் நீங்கள் டிஜிட்டல் ஃபினான்ஸில் பார்க்கும்போது அதோடைய நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோ, இல்லை உங்கள் ஊரில் எல்லா மாதிரிலாம் யாருமே இல்லைன்னா உங்கள் பேங்க் மேனேஜர், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கீங்களா அங்கே நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ், அங்கே போய் அவங்க மூலமாக இது ஒரிஜினல் தானா, செபி அப்ரூவலா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம டிஜிட்டல் ஃபினான்ஸ் பண்ணணும். ஏன்னா டிஜிட்டல் ஃபினான்ஸில் இந்த பிரச்சனை வருது. ஏதோ ஓப்பன் பண்ணுறாங்க, ஆப்பை ஓப்பன் பண்ணுறாங்க, வாங்கிட்டோன்னு நினச்சி அதுவும் எஸ் பை கம்ப்ளீட்டட் அப்படிலாம் காட்டும். சரி அடுத்து விற்கலாம், ரேட் ஏறி போச்சு விற்கலான்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது, ஜீரோ காமிச்சிட்டு இருக்கும், அந்த ஆப்பே செயல்படாது. அப்போ யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? ஸோ மொபைல் ஆப் மூலமாக வாங்குறது, இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பார்த்து வாங்குவது, இதெல்லாம் பெரிய ஆபத்தில் முடியும். ஸோ செபி அப்ரூவ்டு டிமெட் அக்கௌண்ட்டாக நீங்கள் வச்சுருக்கீங்களா, அது முதல்ல உங்களுக்கு தெரியணும். அதனால் டிஜிட்டல் ஃபினான்ஸில் நல்ல அவேர்னஸ் வேணும். தெரியலன்னா நான் சொன்னவங்களை போய் அப்ரோச் பண்ணுங்கள், இல்லை எங்களை மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணுங்கள். இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கும், உங்களுடைய பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் இருக்குது. இப்போல்லாம் டேரெக்டாக நேராக உங்கள் பணத்தை போட போகிறீங்க, அது 500 1000 முதல்ல ஆஃபீஸுக்கு நேராக போய் அந்த ஆஃபீஸில் உள்ளவங்களை பார்த்து அவங்களோட ஹெல்ப்போட இன்பர்சன் போடுங்க. அதை விட்டுட்டு ஒரு ஃபோன் கால் நம்பி போடுறது, ஆப்பை நம்பி போடுறது, இந்த மாதிரி வேலைகளில் கோல்டு சில்வர் வாங்கவே கூடாது. பார்த்து டிஜிட்டல் முதல்ல ஆஃபீஸ் போங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருந்தபடி உங்கள் மொபைலில் பண்ணிக்கலாம். ஆனால் எதுவுமே தெரியாமல் ஒரு அன்னோன் நம்பர், எந்த பேச்சு என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டே இருப்பீங்க, மாதம் பணம் போகிறதெல்லாம் அது ஆபத்தில் கொண்டு போய் முடியும். அதனால் கோல்டு சில்வர் வாங்கும்போது டிஜிட்டல் ஃபினான்ஸும் நான் சொன்ன வழிமுறைகளை பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குதுன்னா நேராக கடைங்களுக்கு போங்க, கடைகள்லையும் நல்ல கடைகளாக பார்த்து வாங்குங்க. அங்கேயும் பியூரிட்டி செக் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் இப்போல்லாம் வச்சுருக்காங்கம்மா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஒரிஜினல் தான் வாங்குறதுலாம் வச்சு காமிக்கிறாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. மேலே முலாம் பூச்சிட்டு வந்து உள்ள செங்கல் இருந்துச்சுன்னா சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வாங்கி ஏமாந்துடாதீங்க. 1க்கு 4 முறை எல்லாத்தையுமே
நல்ல திறனாய்வு செய்து நல்லா கணிச்சு அதுக்கப்புறமாக சின்னதோ பெருசோ உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது தங்கமாக இருந்தாலும் சரி சில்வராக இருந்தாலும் சரி உங்களுக்கு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே மேம், லாஸ்ட் ஒன் வேர்டில் இதுக்கு ஒரு பதில் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கோல்டு, அது முன்னாடி அவ்வளோ ப்ரைஸ் எங்கேயோ இருந்துச்சு, இப்போ எங்கேயோ போயிடுச்சு. ரெண்டாவது சில்வர், நீங்களே சொல்லிங்க 500 மடங்கு லாபத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே யாரும் எதிர்பார்க்கல. அப்படின்னா இன்னும் பல வருஷம் கழிச்சு இந்த ஒரு மெட்டல் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நாங்கள் வாங்கி வச்சுப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கணிப்பு இருக்கா மேம்? அடுத்து யாரு பொறுத்தமட்டிலையும் சில்வர் வந்து உங்களுக்கு கோல்டுக்கு நிகரான இடத்த கூட பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால என்னுடைய அபிப்பிராயம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா சில்வர். ஈவன் பிளாட்டினம் கூட கொடுக்க மாட்டேன், சில்வருக்கு தான் என் சாய்ஸ். சூப்பர், தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.